வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலு, என்ன வேலு எதுவுமே பேசாம வர? அப்படி என்ன யோசனை? எல்லாம் அண்ணன் நினைச்சு தாண்டா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் இன்னும் ஏன் எங்களை புரிஞ்சுக்கலாம் தான் தெரியல. இவ்வளோ நாளாயும் அவர் கோவம் கொஞ்சம் கூட குறையல. நாங்கள் என்ன செஞ்சால் மறுபடியும் அண்ணன் ஏற்றுக்கவும் தெரியல. பூஜாவுக்கு தாலி பிரித்து போடுற ஃபங்க்ஷனில் குடும்பமெல்லாம் ஒன்றா சேர்ந்துரும்னு நினச்சோம். ஆனால் அண்ணன் இன்னும் பிடிவாதமாகவே இருக்கிறாரு. அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலடா. வேலு, உன் கவலையெல்லாம் எனக்கு புரியுது வேலு. ஆனால் திறனை நினைக்கிற மாதிரி உன்னை வெறுக்கல வேலு. அவருக்கு உன் மேலே இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு தான் வருது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அன்னைக்கு நீ ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தப்ப உன் மேலே கோவம் இருந்தா அண்ணன் உன்னை கண்டிப்பாக வெளியே அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் அப்படி பண்ணல அண்ணன். வேலு, அதுக்கு காரணம் உன் மேலே வச்சிருக்க அன்பும் பாசம் மட்டும்தான். அந்த பாசம் கட்டாயமாக ஒரு நாள் தெரிய வரும் வேலு. வேலு, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நிறுத்து. என்ன வேலு? வேலு, பொதுமக்கள் இத்தனை பேரும் இவரால் ஏமாந்துள்ளனர் என்பதாக வழக்கறிஞர்களால் நிரூபிக்க முடியவில்லை. அவர் குற்றவாளிதான் என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. நீங்க பேங்க்ல வச்ச டாக்குமெண்ட் பேங்க் நிர்வாகம் கையில எடுத்துருச்சு. நீங்க பணம் கட்டாதனால ஜப்தி பண்றதுக்கு லீகல் நோட்டீஸ் ஓட்டுறதுக்காக வந்திருக்கோம். வேலு, வேலு, டேய், உங்களுக்கான வீடு சொன்ன. சரிங்க சார். ஐயோ, யாருங்க அவரு? வீடு கட்டி தரேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டு இப்ப அடுத்தவங்களை ஏமாத்த ஆரம்பிச்சியா? ஏங்க, இவனை நம்பாதீங்க. இவன் பயங்கரமான ஃப்ராடு. எங்க பணத்தை வாங்கி ஏமாத்திட்டான். ஏங்க, என்னங்க இது? அட நீங்க வேறம்மா, இவன் ஒரு பைத்தியம். வீடு கட்டுறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்றாரு. முழு பணத்தையும் கொடுத்தா தானே வீடு கட்டி கொடுக்க முடியும். பாதியிலே விட்டுட்டா அதை கட்ட முடியலன்றதுக்காக பைத்தியமா தெரியுறாமா? பணத்தை கொடுத்து ஏமாந்தனாங்க. உனக்கு பைத்தியமா? சொல்றா, பைத்தியமா? ஏய், யார் மேலடா கை வைக்கிற? வேலு, வேலு, எங்க பணத்தெல்லாம் வாங்கி ஏமாத்திட்டு ஜாலியா சுத்துறது மட்டும் இல்லாம திருப்பி கேட்டா என்னையவே தள்ளி விடுறியா? பாத்தீங்கல்ல, இதுதான் நாளைக்கு உங்களுடைய நிலைமையும். இவன்ட்ட ஏமாறாதீங்க. சரி வா போலாம். மேடம், சார், மேடம், சார். ஏய், ஒரு நல்ல கஸ்டமரை கெடுத்துட்டல. உன் காசு ஒத்த பைசா கிடைக்காதுடா. நான் எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கிறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. ஏய், நீ எங்க போனாலும் நாங்க வருவேன்டா. நீ எப்படி ஜனங்களை ஏமாத்துற நானும் பாக்குறேன். உன்னைத்தாண்டா நான் தேடிட்டு இருந்தேன். நீ ஜெயில இருக்கன்னு நினைச்சேன்.
ஆனா இப்போ நீ என் கண்ணு முன்னாடி இருக்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா.